அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ். முஃமினீன்களுடைய மனசு குளிரும் வசந்தம் ரபியுல் அவ்வல், வருஷத்துடைய முதலாவது வசந்தம். காரணம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த மாசம். நாயகம் அன்னவர்கள் பிறந்த மாசத்தில் அவர்களை புகழுவதற்காக வேண்டி மதுகள், ஸலவாத் மஜ்லிஸுகள், நாயகத்தை எப்படியெல்லாம் புகழ முடியுமோ அப்படியெல்லாம் புகழுவார்கள். அது முஃமினீன்களுடைய சந்தோஷம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு கூலியும் கொடுத்து கொண்டிருக்கிறான், இனியும் கொடுப்பான். அதனுடைய கூலி சொல்லி முடிவிக்க முடியாதும் கூட. இன்றைக்கு எங்களோட விஷயம் அது இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய புகழுடைய எல்லை என்ன? அவர்களுடைய புகழை பாடினா என்ன கிடைக்கும்? அவர்கள் யாருன்னு தெரியாமல் அவர்களுடைய புகழை பாடின அபூலஹபுக்கே நரகத்தில் சில விஷயங்கள் லேசாக இருந்தால், முஃமினீன்களான நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விளங்கின எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றெல்லாம் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு பேச இருக்குது. முதலாவதாக அவர்களுடைய புகழையும் பாட முடியுமா என்னும் கேட்கக்கூடியவர்கள், அவருடைய புகழை பாட முடியாதென்று சொல்லி செல்லக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அதுக்கு எங்களுக்கு ஹதீஸோ முன்புள்ள இமாமிங்களுடைய கருத்தே தேவையில்ல. காரணம், அதெல்லாம் லட்சக்கணக்கு எங்கட கையில் இருக்குது. ஆனாலும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஒரு ஆயத், வ அம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹதிஸ். சுப்ஹானல்லாஹ். வ அம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹதிஸ். உங்களுக்கு கிடைச்ச நியமத்தை பத்தி நீங்க பேசுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்றான், உங்களுக்கு என்ன நியமத்து கிடைச்சிக்கு அதை நீங்க பேசுங்க. ஏன்னா இன்னொரு இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாங்க நியமத்தை பத்தி எங்களுக்கு கிடைச்ச அந்த சுக்ருகளை நாங்க சுக்ரு செய்யாம இருக்கிறது அது பாவமாக அல்லாஹ் எங்களுக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிப்பிக்கிறார்கள். அப்போ எங்களுக்கு கிடைச்ச நியமத்துகள்ல மிகவும் சிறந்த நியமத்து, வேற ஒரு நியமத்துக்கும் பக்கத்துல வைக்க முடியாத நியமத்து, எங்களுக்கு வாழ்க்கையில கிடைச்ச எல்லா நியமத்தும், எங்களோட கண்ணு, காலு, காது, எங்களோட வாழ்க்கையில செஞ்ச பரக்கத்துகளே, குடும்பங்களே, புள்ள குட்டிகள் எல்லாத்தையும் ஒரு சைட்ல வச்சாலும் மற்றொரு சைட்ல வச்சு நிகராக்க முடியாத நியமத்து, அது நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதே முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களை பத்தி பேசாம அதுதானே பெரிய நியமத்து. வேற எந்த நியமத்தை பத்தி எங்களுக்கு பேசியிருக்கு? இந்த ஒரு ஆதாரம் எங்களுக்கு போதாதா? அல்ஹம்துலில்லாஹ். அதை போல തന്നെ சில இமாமிங்கள் அதனுடைய பாத்தினாய மஅனாவை கூறுகின்றார்கள். அம்மா பிநிஅமதி ரப்பிகன்னு சொன்ன இடத்துல நியமத்துன்னு சொன்னது அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அது நீங்க நாயகத்தை பத்தி பேசுங்கன்னு சொல்லி. ஆனா அந்த அளவுக்கு எங்களுக்கு பாத்தினா மஅனா தேவையில்ல. புத்தி உள்ளவர்களுக்கு அக்குலு கொண்டு புத்தி கொண்டு சிந்திச்சாலே விளங்கும். அவர்களுடைய புகழ பேசுறதுக்கு ஒரு நியமத்தை பத்தி பேசின அதனுடைய சிறந்த நியமத்தை அவர்கள் சுட்டியும் அவர்களை பத்தியே பேசினா போதும் என்று இன்ஷா அல்லாஹ் இந்த ரபியுல் அவ்வல் மாசத்தை முஃமினீன்களுடைய சந்தோஷ பெருநாள இன்ஷா அல்லாஹ் நாங்க அவர்களை பத்தி பாடி புகழ்ந்து பேசி அவர்களை பத்தி படிப்பிச்சு எங்களோட வாழ்க்கையை நாங்க இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துடைய வழியில சேர்த்திக் கொள்வோம். அதுக்கு அல்லாஹ் எங்கள் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.